வணக்கம். வந்தியத்தேவன் இலங்கைக்கு போனதுக்கு அப்புறம் அங்கிருந்த சோழக்கோட்டை மதில் வாசல்ல போய் அடைஞ்சாரு. அங்கிருந்த கோட்டை தலைவர்கிட்ட நான் வந்து சேனாதிபதியை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாரு. சேனாதிபதி வந்து அப்ப முக்கியமான வேலையில இருந்தனால அப்புறம் பார்க்கறதா சொன்னாரு. அதனால அவரை வந்து ஒரு அறையில தங்க வச்சிருந்தாங்க. அந்த அறைக்கு பக்கத்து அறையில தான் வீர வைஷ்ணவர் ஆழ்வார்க்கடியார் நம்பியும் தங்கியிருந்தாரு. வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியார் நம்பியும் சந்திச்சு கொண்டாங்க. அந்த வீர வைஷ்ணவர் வந்து எப்படி அங்கே வந்து சேர்ந்தாரு, எதற்காக வந்திருக்காரு அப்படிங்கிறத பற்றி வந்தியத்தேவனுடைய உள்ளம் கடக்கம் அடைஞ்சிச்சு. ஆனாலும் அதை வெளியில் காட்டிக்காம இருந்தாரு. எதற்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு வந்தியத்தேவன் வந்து ஆழ்வார்க்கடியாரை பார்த்து கேட்டாரு. உன்னை தேடிக்கொண்டு தான் நான் வந்தேன். வாச காவலர்களை ஏமாற்றி கொல்லப்புற சுவர் வழியாக ஏறி குதித்தேன். கீழே நான் கால் வைக்கிற இடத்துல வேணுனே இந்த பூனை வந்து தன்னோட வாலை நீட்டிட்டு இருந்துச்சு. என் கால் வந்து அதோட வால் மேலே லேசாக பட்டுடுச்சு. இருந்தாலும் இந்த பொல்லாத பூனை தன் கால் நகங்களால் என்னை தாக்க தொடங்கிடுச்சு. தம்பி, நான் சொல்வதை கேளு. புலியோடு சண்டை போட்டாலும் போடலாம், யானையோடு சண்டை போட்டாலும் போடலாம், ஆனால் பூனையோடு மட்டும் சண்டை போடக்கூடாது அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் சொன்னார். உடனே வந்தியத்தேவன் இருந்துட்டு எனக்கு அந்த ரகசியம் இப்போ புரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னார். என்ன ரகசியம் அப்படின்னு ஆழ்வார்க்கடியார் கேட்டார். நீங்கள் சொன்ன அதே பூனை வந்து என் அறைக்கும் வந்துச்சு. என் நெற்றியில் வந்து வாளினால் தடவி கொடுத்துச்சு. என்னோடு கொஞ்சி விளையாடிச்சு. என்னை நகத்தினால் பிறண்டலை, உம்மை மட்டும்தான் தாக்கி பிறண்டி இருக்கு. அதற்கு காரணம் என்ன? வைஷ்ணவர்களை கண்டா பிடிக்காத வீர சைவ பூனை அது அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னார். ஓஹோ, அப்படியா? இந்த யோசனை எனக்கு வராமல் போயிடுச்சே. வீர சைவ பூனை அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சு, தடியினால 4 சாத்து சாத்தியிருப்பேன் நல்லா. இப்படி ஆழ்வார்க்கடியார் நம்பி சொல்கிறப்ப வந்தியத்தேவன் இருந்துட்டு உங்கள் கையில் தடி இல்லாதது நல்லது. ஏன்னா இந்த கஷேத்திரத்துக்கு வந்ததுலேருந்து என் உடம்புல கூட வீர சைவ ரத்தம் கொதிக்க தொடங்கியிருக்கு. என் உரையில் உள்ள கத்தி வீர வைஷ்ணவ ரத்தம் வேண்டும் அப்படின்னு அழுது. நீங்கள் எனக்கு செய்த பேருதவியை நினைத்து அதை அடக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார். நான் உனக்கு எந்த உதவியும் செய்யலையே அப்படின்னு ஆழ்வார்க்கடியார் நம்பி சொல்ல, வைஷ்ணவரே, நீங்கள் வந்து உங்கள் சகோதரியான பழுவூர் இளையராணி பற்றி எனக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல. ஆமாம், சொன்ன. அதுக்கு என்ன அப்படின்னு ஆழ்வார்க்கடியார் கேட்டார். அதற்கு வந்தியத்தேவன் இருந்துட்டு பழுவூர் இளையராணி வந்து கடம்பூர் அருகில் மூடு பல்லுக்கில் போன போது திரை விலகுச்சு. அப்போது வந்து இவங்க தான் நந்தினி தேவி அப்படின்னு நீங்கள் சுட்டி காட்டினீங்கல்ல அப்படின்னு கேட்க, ஆமாம் ஆமாம், அதனால என்ன அப்படின்னு வீர வைஷ்ணவர் கேட்க, கேளுங்க. அந்த பல்லக்கு தஞ்சைக்கோட்டை அருகில் சென்று கொண்டிருந்த போது நான் பார்த்தேன். பல்லக்கு சுமப்பவர்கள் வந்து வேணுனே வந்து என் குதிரை மேலே இடிச்சாங்க. நான் நியாயம் கேட்கறதுக்காக பல்லக்கோட திரையை விலக்கி பார்த்தேன். உள்ளே இருந்தது பழுவூர் இளையராணி சாஷாத் நந்தினி தேவி தான் அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னார். ஓஹோ, நீ அதிர்ஷ்டசாலி. நான் எவ்வளவோ முயற்சி செஞ்சு கூட நந்தினியை பார்க்க முடியல. உனக்கு அந்த அதிர்ஷ்டம் கை கூடிடுச்சு அப்படின்னு ஆழ்வார்க்கடியார் சொல்ல, அதிர்ஷ்டம் வரும்போது அப்படிதான் தானாக வரும் அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னார். அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் கேட்டார். நான் தங்களோட பெயரை சொன்னேன். தேவிக்கு வந்து நீங்கள் முக்கியமான செய்தி சொல்லி அனுப்புனதா சொன்னேன். இந்த மாதிரி வந்தியத்தேவன் சொல்லிட்டு இருந்தப்ப நானும் பார்த்தேன், உன்னை போல கூசாமல் பொய் சொல்கிறவனை இந்த பிரபஞ்சத்தில் எங்குமே பார்த்தது கிடையாது அப்படின்னு ஆழ்வார்க்கடியார் சொன்னார். உடனே வந்தியத்தேவன் இருந்துட்டு, வைஷ்ணவரே, என் மூதாதையார்கள் வந்து கவிதைகள் மேலே ரொம்ப பிரியம் உள்ளவங்க. ஏன் அவங்களே கவிதைகளை கூட பாடியிருக்காங்க அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னார். அதனால் என்ன அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் கேட்டார். கவி வந்து என்னோட பரம்பரை ரத்தத்திலே ஓடிட்டு இருக்கு. அதனால சில சமயம் கற்பனை கலந்து சொல்லுவேன். அதை வந்து உன்னை போன்ற பாமரர்கள் பொய் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்ல, நல்லது, அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு ஆழ்வார்க்கடியார் கேட்க, என் கற்பனையை கேட்டு வியந்து நந்தினி தேவி வந்து பழுவூர் முத்திர மோதிரத்தை கொடுத்தாங்க. அரண்மனையில் வந்து என்னை பார்க்க சொன்னாங்க அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னார். போய் பார்த்தாயா அப்படின்னு ஆழ்வார்க்கடியார் கேட்டார். பின்ன பார்க்காம இருப்பேனா? உடனே போய் பார்த்தேன். என் வீர தீர பராக்கிரமங்களை பற்றி நானே சொல்லி தெரிந்து கொண்ட நந்தினி தேவி வந்து எனக்கு ஒரு முக்கியமான வேலையை கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னார். அது என்ன வேலை அப்படின்னு ஆழ்வார்க்கடியார் கேட்டார். இந்த இலங்கையில் பாண்டிய வம்சத்து மணிமகுடமும் இந்திரமாலையும் இருக்குதாமா. இலங்கை அரச குடும்பத்தார் மலை நாட்டில் ஒழிச்சு வச்சிருக்காங்களாமா. அந்த நகைகளை எப்படியாவது தேடிக்கொண்டு வந்துடணுமாமா அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. அது எவ்வளவு கஷ்டமான வேலை அப்படின்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்ல, பெரிய பழுவேட்டையரோட பொக்கிஷத்தில் உள்ள ஆபரணங்கள் வந்து 1000 கழுத கனம் இருக்கும். அவ்வளவும் இளையராணிக்கு போதவில்லையா? சரி, கொண்டு வந்தால் உனக்கு என்ன தருவதாக சொன்னாங்க அப்படின்னு ஆழ்வார்க்கடியார் கேட்டாங்க. தஞ்சை கோட்டை காவலை சின்ன பழுவேட்டையரிடமிருந்து பிடுங்கி எனக்கு தருவதாக சொன்னாங்க அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னார். ஆழ்வார்க்கடியார் இருந்துட்டு, தஞ்சை கோட்டை காவல் கிடைக்கிறதுக்கு நீ என்ன செய்ய போற அப்படின்னு கேட்க, அதற்கு வந்தியத்தேவன் நான் தான் இந்த ஊரில் வந்து இப்படி அகப்பட்டு கொண்டேன்ல, அதுக்கப்புறம் எப்படி போய் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு ரொம்ப சோகமான குரலில் சொல்ல, உடனே ஆழ்வார்க்கடியார் இருந்துட்டு, ஏன் வந்து இங்கே உன்னை காவலில் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டார். உடனே வந்தியத்தேவன் இருந்துட்டு,
பழுவூர் ராணி கொடுத்த முத்திர மோதிரத்தை என்னோட கொண்டு வந்திருந்தேன், இங்கேயும் அதுக்கு செல்வாக்கு இருக்கும் அப்படின்னு என்னன்னா அதுதான் என்னோட பெரிய தவறாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னார். அதுதான் தவறு தம்பி, பெரிய தவறு. இங்கே சேனாதிபதி கொடும்பாளூர் பெரிய வேளார் அல்லவா, பழுவூர் வம்சத்துக்கும் கொடும்பாளூர் வம்சத்துக்கும் பெரும் பகை அப்படின்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு ஆழ்வார்க்கடியார் கேட்க, தெரியாமல் தான் வந்து அகப்பட்டு கொண்டேன், என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்ல, தம்பி நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் சொல்ல, கவலைப்படாமல் என்ன பண்ணுறது அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்ல, உன்னை விடுதலை செய்வதற்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு ஆழ்வார்க்கடியார் சொல்ல, ஓஹோ அப்படியா அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்க, உன்னை ஒரு சமயம் ஒரு உதவி கேட்டேன்ல, நீ மறந்துட்ட, இருந்தாலும் அதெல்லாம் மனசில் வச்சுக்காம உனக்கு உதவி செய்ய வந்தேன், என்னோட எழுந்து வா, இந்த கணமே இந்த சிறையிலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் சொல்ல, வைஷ்ணவரை தாங்கள் சீக்கிரம் இங்கிருந்து போயிருங்க வந்தியத்தேவன் சொல்ல, ஏன் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் நம்பி கேட்டாரு. என் உரையில் உள்ள கத்தி வந்து அதிகமாக புலம்ப தொடங்கிடுச்சு, ஒரு வீர வைஷ்ணவருடைய ரத்தம் வேணும் அப்படின்னு கேட்குது அப்படின்னு வந்து வந்தியத்தேவன் சொல்ல, கேட்டா கேட்கட்டும், என் உடம்புல வேண்டிய ரத்தம் இருக்கு, இந்த கத்திக்கு தேவையானது கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு போகட்டும், நீ எழுந்து என்னுடன் வா அப்படின்னு நம்பி சொல்ல, இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்ல, காரணம் என்ன அப்படின்னு நம்பி கேட்க, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, எத்தனையோ நாளாக நான் தூங்கலை, இன்னைக்காவது நல்லா தூங்கலாம் அப்படின்னு நினச்சேன், அதனால தான் அந்த பூனையை கூட விரட்டி விட்டேன் அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்ல, தம்பி இது என்ன இப்படி சொல்கிற, இளைய பிராட்டி குந்தவை தேவி கிட்ட நீ ஒப்புக்கொண்ட காரியத்தை இப்படி தான் நீ பண்ண போறியா, இந்த ஓலையை வந்து பொன்னியின் செல்வன் கிட்ட கொடுக்குற வரைக்கும் இரவும் பகலும் பார்க்காம நான் பிரயாணம் செய்வேன் அப்படின்னு சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார்க்கடியான் வந்து தன்னோட மடியில் இருந்த ஓலையை எடுத்து வந்தியத்தேவன் கிட்ட கொடுத்தாரு. வந்தியத்தேவன் வந்து அந்த ஓலையை ஆர்வத்தோட வாங்கி கொண்டாரு. இது வரைக்கும் ஆழ்வார்க்கடியான் வந்து தன்னோட வாயை பிடுங்கி அதுக்கப்புறம் வஞ்சித்து ஏமாத்த பார்க்குறாரு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தாரு. இப்போதான் அவரோட எண்ணம் மாறுச்சு. இந்த ஓலை உங்ககிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டாரு வந்தியத்தேவன். சேனாதிபதி விக்ரமகேசரி தான் கொடுத்தாரு, இதோ இந்த பழுவூர் பண லட்சண மோதிரத்தை திருப்பி கொடுக்க சொன்னாரு, உனக்கு எப்போ இஷ்டமோ அப்போ பிரயாணம் புறப்படலாம் அப்படின்னு அவர் சொன்னாரு. வந்தியத்தேவன் இருந்துட்டு ஆழ்வார்க்கடியாரை பார்த்து, உங்களுக்கு மனமாற நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. நன்றியெல்லாம் சேர்த்து வச்சுக்கோ, சமயம் வரும்போது கொடுக்கலாம் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் சொன்னாரா. இளவரசர் இப்போ எங்கே இருக்காரு தெரியுமா அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்க, அது யாருக்குமே தெரியாது, அனுராதபுரத்துலேருந்து மலைநாட்டுக்கு சென்றிருக்காரு, அவரை தேடி தான் கண்டுபிடிக்கணும், உன்னோட வழிகாட்டியா சேனாதிபதி வந்து என்னை போக சொன்னார், நீ விரும்பினா வரேன் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் சொன்னார். வந்தியத்தேவனுக்கு மீண்டும் சந்தேகம் வந்துருச்சு. நம்ம புறப்படுறதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை சேனாதிபதியை பார்க்கணும் அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்டார். நிச்சயமாக பார்க்கலாம், பார்த்துவிட்டு நம்ம வந்து பிரயாண கிளம்பலாம் அப்படின்னு சொன்னார். வானதி தேவி பற்றி சேனாதிபதியிடம் தெரிவிக்காமலே போகலாமா அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் கேட்டாங்க. இதை கேட்ட வந்தியத்தேவனுக்கு இந்த வீர வைஷ்ணவருக்கு ஏதோ மந்திர விட்டு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு வியப்படைஞ்சாரு. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீனில் வர வீங்க ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை பொன்னியின் செல்வன் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.